சார்மன்ற நிர்வாகிகளே, கழக முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆர்கேனர் மேற்கு பகுதி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றாலும் நம்முடைய மொழி போரில் இன்னுயிர் நீத்த தியாகிகளுடைய வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் என்பது நமக்கெல்லாம் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் தான் நம்முடைய கழகத்தை இன்றும் உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம், வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம். இந்த எந்த ஒரு இனம், சமுதாயம், கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மொழி பாதுகாக்கப்பட்டால் தான் இந்த இனம் பாதுகாக்கப்படும். அதுதான் வரலாறு. இன்னைக்கு மூத்த மொழியாம் தமிழ் மொழியை காக்க மொழி போரில் நம்முடைய வீர தியாகம் செய்த மறவர்களுக்கு தான் இன்று நினைவு நாள். அதற்கு தான் இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம். தமிழ் மொழியை எதற்காக பாதுகாத்தார்கள் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். இன்னும் சொல்ல போனால், நாம் தான் தினமும் தமிழில் பேசுகிறோமே, தமிழில் எழுதுகிறோமே, தமிழ் மொழியில் தான் அனைத்தும் செய்கிறோம் என்றாலும் தமிழ் மொழியை காக்க வேண்டுமா என்பதுதான் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய கருப்பொருள். உலகில் சுமார் 6000 மொழிகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறினாலும் 6 மொழிகள் தான் மூத்த மொழி என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. மீதி 6000 எங்கே இருக்கிறது? மூத்த மொழி 6 மொழி தான் இன்னைக்கு அந்தஸ்துள்ள மொழியாக இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. அதன் முதல் மொழி எது என்று கேட்டால், நம்முடைய அரசியல், பலக்கலை, தத்துவம் போன்ற சாஸ்திரங்களை நமக்கெல்லாம் அறிவித்த சாக்ரட்டிஸ் தொடங்கி அரிஸ்டாட்டில் வரை பேசி பழகிய கிரேக்க மொழிதான் உலகிலே மூத்த மொழி. இரண்டாவது மொழி எது என்று கேட்டால், ஜூலியஸ் சீசர் நாடகமாடிய அந்த லத்தீன் மொழி தான் இரண்டாவது மொழி. அதுதான் உலகில் மூத்த மொழிகளில் கிரேக்க மொழியும் லத்தீன் மொழியும் தான் முதல் 2 இடத்தை பிடிக்கின்ற ஒரு பழமையான மொழி. மூன்றாவது மொழி எது என்று கேட்டால், இன்று கிறிஸ்தவர்களின் வேதமாகிய பைபிள் என்று சொல்லக்கூடிய விவிலியத்தை எழுதிய ஹீப்ரு மொழி தான் இன்னைக்கு 3வது மூத்த மொழி. 4வது பெரிய மொழி எது என்று கேட்டால், அது நமது பக்கத்து நாடான சைன மொழி தான் 4வது பழமையான தொய்மையான மொழி. 5வது மொழி நாம் எல்லாம் வெறுக்கிறோமே அந்த சமஸ்கிருத மொழி தான் உலகிலே பழமையான மொழி என்று பார்த்தால் 5வது இடம். 6வது மொழி எது என்று கேட்டால், நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி இன்றைய பேச்சிலும், எழுத்திலும், இலக்கியத்திலும், இலக்கணத்திலும் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கின்ற அந்த தமிழ் மொழி தான் 6வது இடம். நாம் எல்லாம் கேட்கலாம், எதற்காக 6வது இடத்தில் இருக்கக்கூடிய மொழியை நாம் பாதுகாக்கின்றோம், 5வது இடத்தில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்று. அதுதான் என்ன ஏது என்றால், கிரேக்க மொழி 1வது இடத்தில் இருக்கிறது. இன்று அளவில் உலகில் கிரேக்க மொழி பேசுவது யாருமே கிடையாது. அதுக்கு ஒரு வரலாறு உண்டு, இலக்கியம் உண்டு. ஆனால் கிரேக்க மொழியில் பேசக்கூடிய மக்கள் கிடையாது. அதே போல லத்தீன் மொழி, அந்த லத்தீன் மொழி இன்னைக்கு அழிந்தே போய்விட்டது. ஆனால் பழமையான மொழி, மூத்த மொழி. ஆனால் இன்றைக்கு உலக வழக்கில் கிரேக்கமும் லத்தீனும் இல்லாமலே போய்விட்டது. 3வது ஹீப்ரு மொழி, விவிலியம் எழுதினார்களே அந்த 3வது மொழி தான் ஹீப்ரு மொழி. இன்றைக்கும் அது உயிர்ப்போடு இருக்கிறது என்றால், விவிலியத்தை, பைபிளை உலகில் அதிகம் பேர் வாசிக்கின்ற ஒரே காரணத்திற்காக தான் இன்றைக்கும் ஒரு சிறு கூட்டம் தான் இந்த ஹீப்ரு மொழி பேசுது. பல கோடி பேர் பேசல, ஒரு சில 1000 மக்கள் இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்தீனத்தில் பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மொழியும் அழிகின்ற மொழி. சீன மொழி எடுத்துக்கொண்டால் அது ஒரு படவழிகளான மொழி, படம் போல அவங்களுடைய எழுத்து இருக்கும். அதனால அது உலகத்தில் எங்கேயுமே வளரல. இப்படி ஒவ்வொரு மொழியும் பிற மொழி ஆதிக்கத்தால் இன்னைக்கு மூத்த மொழிகள் எல்லாம் அழிந்த நிலையில் ஒரே ஒரு மொழி கல் தோன்றிய மண் தோன்றா காலத்துக்கு முன்பே தோன்றிய மூத்த மொழி என்று கூறுகிறார்களே,
அந்த தமிழ் மொழி தான் இன்றைக்கு வரை உயிர்ப்போடு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அதை எப்பொழுதெல்லாம் அதுக்கு வேறு மொழி நம்முடைய நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் இன்னுயிர்த்து காத்த வீர மரவர்களுக்கு தான் இன்னைக்கு மொழிப்போர் விழா, மொழிப்போர் இன்னைக்கு கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். அதே போல இன்னைக்கு வந்து உலகின் மிகப்பெரிய ஒரு மொழி என்று சொன்னால் அது ஒரு ஆங்கிலம். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல கட்டினா பாருங்க பெரிய கோயில், 10ஆம் நூற்றாண்டுல கட்டினாரு. அந்த 10வது நூற்றாண்டு தான் ஆங்கிலம் என்ற ஒரு மொழியே உருவானது. ஷேக்ஸ்பியர் என்ற மகா கவிஞன் நாடகமும் கவிதை எழுதினானே 15ஆம் நூற்றாண்டில், அப்பொழுதுதான் அந்த மொழி உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய ஒரு முறை கலைஞர் அவரிடம் கேட்டார்கள், உங்களுடைய தலைவர் என்று கூறுகின்றீர்களே தந்தை பெரியார் அவர்களை, தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் மொழியை ஒரு காட்டு மிராண்டி மொழி என்று கூறுகிறாரே, அதற்கு காரணம் என்று கேட்டார். அதற்கு கலைஞர் மிகவும் அருமையாக ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? ஆம், இது காட்டு மிராண்டி தரமான மொழிதான். மனிதன் எப்பொழுது காட்டு மிராண்டியாக இருந்தாலும் அப்பொழுது உருவான மொழி அதுதான் தமிழ் மொழி. இன்றைக்கும் நம்முடைய தமிழ் மொழி உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அது ஹிந்தி ஆகட்டும், சமஸ்கிருதம் ஆகட்டும், நம்முடைய தமிழ்நாட்டிற்குள் வரவிடாமல் இருக்கிறோமே, அதுதான் காரணம். இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க, ஹிந்தி படித்தா டெல்லி போனா ஹிந்தி தேவைப்படுது, பாம்பே போனா ஹிந்தி தேவைப்படுது என்று. ஆனால் நாம் படிக்கலாம், அந்த அறிவை பெறலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கமான நம்முடைய தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய அளவிற்கு, நம்முடைய பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த மொழி வரக்கூடாது, அவ்வளவுதான். இதற்காக தான் இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் 1938, 37 நம்முடைய நீதி கட்சி ஆட்சி அகன்ற பின்னால் அப்பொழுது இருந்த ராஜாஜி அவர்கள் 1938 சட்டம் போடுறார். என்ன சட்டம்? எல்லா பள்ளிக்கூடத்திலும் தமிழ் பாடம் இருக்கக்கூடாது, தமிழ் பாடம் நடத்துகின்ற அனைத்து பள்ளிகளையும் நாம் மூட வேண்டும், தமிழ் பாடம் ஹிந்தி நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிகளும் திறந்து இருக்கட்டும் என்ற ஒரு சட்டம் போட்டார். அந்த சட்டத்தை எதிர்த்து தான் முதலாக நாம் இந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நமக்கு போராட்டம் தொடங்குது. அதுதான் நமக்கு முதலாவது போராட்டம். இன்னைக்கு நம்முடைய தாளமத்துவம் நடராஜன் அவர்களும் சிறையிலே அந்த போராட்டத்திற்கு காரணமாக 3 மாதம் 4 மாதம் சிறையில் இருந்து இன்றைக்கு இறந்து அவர்களுடைய மணிமண்டபத்தை நம்முடைய கழக தலைவர் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். அதுதான் முதல் பலி. அந்த போராட்டம் வீரியமாகுது. வீரியமானவன ராஜாஜி என்ன செய்தாரு? அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறார். இல்ல இருக்கட்டும், இதோட முடிச்சிடலாம், ஹிந்தி திணிப்பு வேண்டாம். அதற்கு பின்னால் அந்த சட்டம் அதோடு நின்றுட்டு அந்த போராட்டம் குறைந்து போச்சு. அதுக்கப்புறம் ராமசாமி வரார். எந்த ராமசாமி? நம்ம ராமசாமி ஐயா இல்ல, தலபாகிட்ட ராமசாமி வரார். அவர் எல்லாம் பல பேர் நல்ல பல திட்டங்களை செய்தாலும், பள்ளியை தொடங்கினாலும், ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, அவரும் திரும்பி ஹிந்தியை கொண்டு வர, ஹிந்தியை திருப்பியும் நம்மளுடைய அரசு மொழியாக்கணும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்த. இதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டால், நம்முடைய கழக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு திருமணம். இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மேடையில் பொண்ணைய மாப்பிள்ளையும் காணல, தலைவரையும் இதையும் காணல. திடீர்னு பார்த்தா நம்முடைய தலைவரும் நம்முடைய தலைவருடைய அம்மா நம்முடைய தயாளு அம்மையார் அவர்களும் ஊர்வலத்தில் போயிட்டாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அந்த எதிர்ப்பு போராட்டத்தின் போது திருமணமானதான் நம்முடைய கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இந்த போராட்டத்தை தலைமை தாங்கினார். அப்பொழுதுதான் நம்முடைய தயாளு அம்மையார் நம்முடைய கழக தலைவருடைய தாயார் தயாளு அம்மையார் தான் முதல்ல தளபதி அண்ணாதுரை என்று பெயரிட்டார். இந்த இந்தி போராட்டத்தின் காரணமாக தான் அந்த பெயர் நம்முடைய அண்ணா அவர்களுக்கு கிடைத்தது. அதற்கு பின்னால் 1982 நம்முடைய கழக தலைவருக்கு அந்த பெயரை வேலூர் மாநாட்டில் சூடினார். இதுதான் வரலாறு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம ஏன் தமிழை பாதுகாக்கிறோம் என்றால், நம்முடைய தமிழ் அழிந்தால் இந்த சமுதாயம் அழிந்துவிடும், இந்த தமிழ் அழிந்தால் இனம் அழிந்துவிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மொழி அரசு, மத்திய ஒன்றிய அரசினுடைய இன்னைக்கு ஆங்கிலமும் தமிழும் வெவ்வேறு, ஆங்கிலமும் ஹிந்தியும் இருப்பது போல தமிழை கட்டாயமாக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய இளந்தலைவர்
நம்முடைய சின்னவர் தலைமையில் அதை நாம் சட்டமாக்க வேண்டும் என்று கூறி அருமையான இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.